12 மணிலேருந்து என்னுடைய ரொட்டீன் ஒர்க் என்னென்னு பார்க்கலாமா? மவுண்ட் ரோட் போயிருந்தேன். புதுசாக கடை திறந்துருந்தாங்க. அந்த கடையில் வந்து விலை எல்லாமே கம்மியாக இருந்துச்சு. புதினா ரூ. 2 ஒரு கட்டு, மல்லி ரூ. 5, வெங்காயம், தக்காளி எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் கடைக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு திரும்ப பேக்கரிக்கு வந்தால் பாலாஜி அண்ணன் பப்ஸை சுட சுட வச்சுருந்தார். ஓகே பார்த்தேன். எனக்கு அவ்வளோ பப்ஸு பிடிக்காது, இருந்தாலும் பன்னு சூடாக இருந்தது. அதனால் ஒரு பன்னை எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு மேலே மாடிக்கு போயிட்டேன். மாடிக்கு போனால் மேலே சமோசா சுற்றி வச்சுருந்தாங்க, அதை கவுண்ட் பண்ணணும். அதனால் அது ஃபுல்லாக சமோசா ஃபுல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டு கடைக்கு தேவையான சமோசா எடுத்துன்னு கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் உட்காந்து சுற்றிக்கிட்டு இருந்தார். சுற்றி முடித்த உடனே கவுண்ட் பண்ணி முடித்தேன். 1:00 ஆகிடுச்சு டைம். ஓகே சொல்லிவிட்டு சமோசா கொடுக்க போயிருந்தேன். ஒரு இடத்துக்கு சமோசா கொடுக்க போயிருந்தேன். அங்கே போய் சமோசா கொடுத்துட்டு வரும்போது ஒரு கடையில் சமோசா மீன் கேட்க சொன்னார், ஸ்வீட்ஸ் கடை. அங்கே போய்ட்டு சரி ஒரு ரோல் வாங்கி சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டேன். ஓகே அது நல்லா தான் இருந்துச்சு. 25 ருபீஸ், அது நல்லா தான் இருந்தது. இது வந்து மவுண்ட் ரோடில் இருக்கிற ஒரு சிக்னல் ஒன்று. அப்புறம் போயிட்டு இது ஒரு கடை, தம்பியோட கடை, நந்தகுமார் அவன் பேர், அவனுடைய கடை. அவன் கடைக்கு போனேன். அந்த கண்ணாடி ஃபுல்லாக அவங்க அண்ணா இது க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். பார்த்தேன். சரி ஓகே அவனுக்கு ஹாய் சொல்லிவிட்டு பாய் சொல்லிவிட்டு உள்ள அன்பரசன் சிரிச்சிட்டு இருந்தான். நாக்கா வீடியோலாம் எடுக்கிறேன்னு என்னை கலாய்ச்சிட்டு இருந்தான். இல்லைடா அவனை வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட போகிறேன்டான்னு சொல்லி அவனை கலாய்ச்சிட்டு அப்படியே அங்கே கிளம்பிட்டேன். இன்னொரு கடையில் சீலி கொடுக்கணும். அங்கே போனால் யார் பேர் இருக்குது பாருங்கள், சாய் ஸ்நாக்ஸ், என்னுடைய பையன் பேர். இது இன்னொரு அண்ணாவோட கடை. அங்கே எடுத்துமே சீலியை கொடுத்துட்டு அந்த அண்ணன் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட பேசிவிட்டு சரி ஓகே நாங்கள் வந்து கிளம்பிட்டேங்க. கிளம்பி திரும்ப எங்கள் ரொட்டீன் ஒர்க்கு நம்மளுடைய பேக்கரிக்கு தான் வரலான்னு அந்த வேலை வரும்போது இவர் பிரியாணி வாங்கின்னு வந்துரு அப்படி சொன்னார். சரி ஓகே பிரியாணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்க கடைக்கு போனேன். நடுவில் ஒரு வேலை வச்சார். ஒரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு சீலி கொடுக்க சொன்னார். அவங்க பேக்கை கீழே தொங்க விட்டு வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட சீலியை கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். வரும்போது தான் வந்து இந்த கடையில் பிரியாணி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த அண்ணா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. என்னக்கா பிரியாணியா அப்படின்னு. இல்லைப்பா சீலிப்பா, எதோ பிரியாணியாக இருக்குமோன்னு பார்த்தேன் அப்படின்னு. சரி அவர் வேறு பிரியாணி ஞாபகப்படுத்தினாரா, சரி ஓகே இதுக்கு மேலே சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு தொக்கு பிரியாணி, இந்த கடை பேர் தொக்கு பிரியாணி, அதனால் தொக்கு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்லான்னு எடுத்துகிட்டு போனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுதான் சிந்தாரப்பேட்டையில் இருக்குது அந்த கடை. எனக்கு அவ்வளோவா தொக்கு பிடிக்கலன்றதை விட ஸ்வீட்டாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு கேசரி கொடுத்துருந்தாங்க, ஆனியன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கத்திரிக்காய் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்துடும். ஏன்னா இந்த தொக்கு இருக்கிறதுனால அவன் கத்திரிக்காய் தரல. ஓகேன்னு கொஞ்சம் நல்லா முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டு லாஸ்ட்டாக நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன பாருங்க அந்த ரசம் சாதம் கொஞ்சமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் என் வேலை ஆரம்பிச்சிடுச்சு. திரும்பவும் கடைக்கு சமோசா கொடுக்கணும். ஓகேன்னு கவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சமோசா கொடுத்துட்டு ரிட்டன் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். வந்தால் சாய் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கான். சார்கிட்ட பதில் சொல்லிகிட்டு இருக்கான். பின்னாடி ராகவ தப்பு பண்ணிட்டான். விளையாடிட்டு இருக்கும்போதே நடுவில் போயிட்டானான். நான் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து உட்கார வச்சுருந்தார். சரி கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு சாய் அப்போ சாரி சார்னா ஓகே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த வீட்டுக்கு வந்தால் தம்பி ஒரு ஸ்பீக்கர் வாங்கி வச்சுருந்தான். அதை சாய் ராகம் போட்டு ஒரே டான்ஸ் ஆட்டம்தான், குத்தாட்டம் போட்டுட்டு இருந்தானுங்க. சரி அதை நான் கொஞ்ச நேரம் ஜாலியாக பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு நைட்டு டிஃபன் என்ன சிக்கன் வாங்கி வச்சுருந்தேன். ஓகே சிக்கன் குருமா மாதிரி பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கிட்டான்னு சொல்லிட்டு சிக்கன் குருமா வச்சு தோசை ஊற்றிட்டேன். பசங்களுக்கும் பசி எடுத்துக்குள்ள, அதனால் சரி செஞ்சுட்டேன். அவங்களும் ஹாப்பியாக ரெடி ஆகிடுச்சம்மா கிட்ட ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னேன். ஹாப்பியாக தோசை குருமாவை போட்டு சாப்பிட்டுட்டு சாயும் ராகவும் 2 பேரும் தூங்கிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 11 மணிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ரொட்டீன் ஒர்க் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நடுவில் துணி எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சேன். இவ்வளோ வேலையும் பார்த்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி சிக்கன் குழம்பு சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.